அறிவு திருவிழா, புத்தக திருவிழா தமிழ்நாடு முழுக்க நடந்து கொண்டிருக்கிற புத்தக திருவிழாவிலே நம்முடைய திருப்பத்தூர் மாவட்டத்திலே 5ஆம் ஆண்டாக இந்த அறிவு திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியிலே உங்களையெல்லாம் சந்தித்து என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை பெற்றதை எண்ணி நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். முதலில் அரங்கத்திலே குழுமி இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய சிரம் தாய்ந்த அன்பான என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அமர்விலே வரவேற்புரையை வழங்கி அமர்ந்திருக்கின்ற மருத்துவர் பிரபாகரன் அவர்களுக்கும், எனக்கு முன்பாக பேசிய முனைவர் முஜிபுர் ரஹ்மான் அவர்களுக்கும், இந்த அறிவு திருவிழாவை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட நூலக அலுவலர் பிரேமா அவர்களுக்கும், அன்புக்குரிய தோழர் ஒருங்கிணைப்பாளர் பார்த்திபராஜா அவர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இறுதியாக நன்றியுரை வழங்க இருக்கின்ற மருத்துவர் வினோத்குமார் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கம். அன்பார்ந்த தோழர்களே, அண்மையில் ஒரு சொல் நிறைய பரவலாக பேசப்பட்ட ஒரு சொல்லாக மாறியது. தற்குறி அப்படின்ற ஒரு சொல் ரொம்ப பரவலாக எல்லோராலுமே பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு சொல்லாக அது மாறியது. யாரை குறித்து அந்த சொல்லை விழிக்கிறார்கள் என்று பார்த்தால், அரைகுறையாக தெரிந்து கொண்டிருக்கிற அல்லது ஒன்றுமே அறியாமல் எல்லாவற்றையும் அறிந்தது போல் நடிக்கின்ற அல்லது புதிய செய்திகளை தன்னுள்ளே வரவிடாமல் ஒரு திரையை போட்டுக்கொள்கின்ற நுனிப்புல் மேய்கின்ற ஒரு கூட்டத்தை பார்த்துதான் இந்த சொல்லானது பயன்படுத்தப்படுகிறது. மிக குறிப்பாக வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மாணவர்கள் இளைஞர்களை குறிவைத்து இந்த சொல் பயன்படுத்தப்படுவதை நாம் பார்க்கிறோம். எனக்கு உள்ளபடியே இதிலே ஏற்பு கிடையாது, வருத்தமாக இருக்கிறது. ஏனென்றால் மனிதன் பிழையை செய்துதான், தவறுகளை இழைத்துதான் ஒன்றை கற்றுக்கொள்ளுகிறான். தவறிழைத்து பிழை செய்து முட்டி மோதி தேடி தேடி ஒன்றை தோற்று பிறகுதான் அவன் ஒன்றை கற்றுக்கொள்ளுகிற நிலைக்கு வருகிறான். அப்படி இருக்கிற போது நிச்சயமாக ஒரு 18, 20, 25 வயதுகளை எட்டியிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு உலகம் தெரியும். அவர்களை அப்படி சிறுமைப்படுத்துவது, அழைப்பது தவறு என்பது என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து. இதற்கு யார் பொறுப்பு என்று கேட்டால், பெரியவர்களாகிய நாம் தான் பொறுப்பு. அவர்களிடம் நாம் பேசாமல் விட்டிருக்கிறோம், பேச மறுத்திருக்கிறோம், செய்திகளை கடத்த மறுத்திருக்கிறோம், செய்திகளை பகிர மறுத்திருக்கிறோம். உனக்கு எதற்கு இதுவெல்லாம், உனக்கு தேவையில்லை, உலகம் அறியாதவன் நீ, அறியாதவள் நீ என்று சொல்லி அவர்களை நாம் தடுத்திருக்கிறோம். ஆகவே அந்த குற்றம், அந்த பிழை என்பது பெரியவர்களைத்தான் சாரும் என்று நான் உறுதியாக சொல்வேன். எதற்காக நான் தொடக்கத்திலேயே நான் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், 1965களை நோக்கி என்னுடைய நினைவுகள் போகின்றன. நான் அன்றைக்கு பிறந்தே இல்லை. ஆனால் இந்த அரங்கத்திலே நிறைய பேர் பிறந்திருப்பார்கள். அந்த வயதை ஒத்த நிறைய பெரியவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். இந்திய எதிர்ப்பு போராட்டம் தமிழ்நாட்டிலே தலைவிரித்து ஆடுகிறது, நடக்கிறது. அந்த போராட்டத்திலே பெரும்பகுதி கலந்து கொண்டவர்கள் யார் என்று சொன்னால், இன்றைக்கு நாம் யாரை தற்குறி என்று சொல்கிறோமோ அவர்கள்தான் அன்றைக்கு கலந்து கொண்டார்கள். அவர்களால் தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலே அமர்ந்தது என்று சொன்னால் அதிலே எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. அன்பார்ந்த தோழர்களே,
இதே திருப்பத்தூரிலே தூய நெஞ்ச கல்லூரியிலே மாணவர் மன்றத்தின் சார்பாக முதலில் 1967 வெற்றி பெற்ற திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினருக்கு பாராட்டு விழா நடந்திருக்கிறது. அந்த புகைப்படம் என்னுடைய வீட்டிலே இருக்கிறது. எப்படி அது என்னுடைய வீட்டுக்கு வந்தது என்று சொன்னால், என்னுடைய தாய் மாமா, அவர் ஒரு கவிஞர், எனக்கு பெயர் வைத்தவர் அரவிந்தன் என்று சொல்லி, குறிஞ்சிமலர் என்கின்ற ஒரு நாவலினுடைய கதாநாயகன், அதை படித்து எனக்கு அவர் அந்த பெயரை வைத்திருக்கிறார். மாணவர்கள் சேர்ந்து ஒரு பாராட்டு விழாவை இன்றைக்கு நடத்தியிருக்கிறார்கள். அந்த புகைப்படம் என்னுடைய வீட்டிலே இன்றைக்கு கூட தொங்கிக் கொண்டிருக்கிறது. அதை பார்க்கிற போது எங்கே இடைவெளி உருவானது என்பதை நாம் யோசிக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இந்த இடைவெளியை இட்டு நிரப்பக்கூடிய ஒரு மாபெரும் பணி என்பது நம்மிடையே இருக்கிறது, நமக்கு இருக்கிறது. நமக்கான அருமை பெருமைகளை நாம் அவர்களிடம் கடத்தாமல் விட்டுவிட்டோமோ என்கின்ற ஒரு குற்ற உணர்வு நமக்கு எழ வேண்டும் என்று நான் உறுதியாக நினைக்கிறேன். அன்பார்ந்த தோழர்களே, நம்முடைய தொண்டை மண்டலம் என்று நீங்கள் பார்த்தால் சான்றோர் உடைத்து என்று சொல்வார்கள். பெரிய அளவிலே எழுத்தாளர்கள் இங்கே கிடையாது என்று சொல்வார்கள். அதுதான் உண்மை. ஆனால் சேக்கிழார் இங்கே பிறந்தவர் தான். அவர் கம்பராமாயணத்தை எழுதினாரோ என்னவோ எனக்கு தெரியாது. ஆனால் சேக்கிழார் இங்கே நம்முடைய தொண்டை மண்டலத்திலே பிறந்தவர் தான். புகழ்பெற்ற எழுத்தாளர் மூவா அவர்கள் இங்கே தான் பிறந்தார். அதுவும் குறிப்பாக திருப்பத்தூரிலே தான் அவர் பணியாற்றினார். இன்னொரு மாபெரும் கவிஞர், ஒரு புலவர் இந்த திருப்பத்தூர் மண்ணிலே இருந்தார், பெரியசாமி புலவர். அவருக்கு கட்டாயமாக இந்த மண்ணினுடைய மக்கள் ஒரு கரவொலியை எழுப்ப வேண்டும். பெரியசாமி புலவர் யார் என்று சொன்னால் மிக முக்கியமான ஒரு ஆளுமை. இன்றைக்கு திராவிடம் என்று சொல்லக்கூடிய அந்த சொல்லே சில பேருக்கு கசப்பை உருவாக்குகிறது. எட்டிக்காயை போல முகத்தை சுளிக்கிறார்கள். ஆனால் அதை போல ஒரு சிறந்த சொல் இல்லை என்று நான் உறுதியாக சொல்லுவேன். பார்ப்பனியம் என்று நீங்கள் சொன்னால் அதற்கு எதிர் மாற்று திராவிடம். ஆரியம் என்று சொன்னால் அதற்கு மாற்று திராவிடம். எனவே மாற்று என்று சொல்லுகிற போது பாசிசம் என்பதற்கு மாற்று திராவிடம். இந்த திராவிடம் என்பது பண்பாட்டு ரீதியாக, இனக்குழு ரீதியாக, மொழி ரீதியாக, வரலாற்று ரீதியாக பல்வேறு சான்றுகளை கொண்ட ஒரு கருத்தியல். அது அந்த ஒரு சொல் என்பது அத்தனை ஆற்றலை கொண்டதாக இருக்கிறது. இந்த சொல்லை முதலில் தமிழ்நாட்டுக்கு ஒரு இதழியலில் அறிமுகம் செய்து தன்னுடைய புத்தகத்திற்கு தான் நடத்திய இதழுக்கு திராவிட பாண்டியன் ஒரு பைசா தமிழன் என்கின்ற ஒரு இதழை நடத்திய அயோத்திதாச பண்டிதர் அவர்கள் திராவிட ஆதி திராவிட மகாஜன சபை, திராவிட மகாஜன சபை என்று முதலிலே அவர் தொடங்குகிறார். அவருடைய தளகர்த்தர்களில் ஒருவர்தான் பெரியசாமி புலவர். அவர்தான் இந்த திருப்பத்தூரிலே இருந்தார் என்பது ஒரு வரலாற்று செய்தி. எனவே இந்த மேடையிலே இருந்து நான் தமிழ்நாடு அரசிற்கு, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு கோரிக்கை நான் வைக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். என்னுடைய ஊருக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்திலே இருக்கிற குடியேற்றத்திலே அண்ணல் தங்கோ என்கின்ற ஒரு மாபெரும் கவிஞர் இருந்தார், புலவர். என்ன புலவர்னு தம்பி அவர்கள் அழைத்தார். நான் ஒரு எழுத்தாளன். எங்க புலவர்னு சொல்லி கூட்டத்தை காலி பண்ணிடுவோட எனக்கு பயமா இருந்துருச்சு. எழுத்தாளன், மனதோடு பேசுகிறவன். அப்ப திருப்பத்தூர் அங்க குடியாற்றத்தில் அண்ணல் தங்கோ, நீங்க பராசக்தி திரைப்படம் பார்த்திருப்பீர்கள். அதிலே இறுதியாக ஒரு பாடல் வரும், எல்லோரும் வாழ வேண்டும் என்று ஒரு பாட்டு அதிலே வரும். அந்த பாடலிலே எல்லோரும் பல பெரிய தலைவர்களெல்லாம் வருவார்கள். அந்த பாடலை எழுதிய ஒரு மாபெரும் கவிஞர் அண்ணல் தங்கோ, அவருக்கு சிலையை குடியாற்றத்திலே நிறுவி இருக்கிறார்கள். அதை போலவே பெரியசாமி புலவர் அவர்களுக்கு அரசின் சார்பாக திருப்பத்தூரிலே ஒரு சிலையை நிறுவ வேண்டும் என்கின்ற கோரிக்கை இந்த மன்றத்தினுடைய சார்பாக நான்
கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அன்பார்ந்த தோழர்களே, 1933 ஜெர்மன் நாட்டினுடைய தலைநகரம் பெர்லின், அதனுடைய வீதிகளிலே புகை எழும்புகிறது. கரும்புகை அந்த பெர்லின் நகரை சூழ்கிறது. என்ன என்று பார்த்தால், நாஜிக்கள் 2000 நூல்களை போட்டு எரிக்கிறார்கள். நடு சாலையிலே நாஜிக்கள் 2000 நூல்களை போட்டு எரிக்கிறார்கள். அவர்கள் முழங்கக்கூடிய அந்த முழக்கம் எது என்று பார்த்தால், ஹிட்லர் வாழ்க என்று அவர்கள் முழங்குகிறார்கள். யாருடைய நூல்களை எல்லாம் எரிக்கிறார்கள்? இன்றைக்கு நாம் விரும்பி படிக்கக்கூடிய மக்சிம் கார்கியினுடைய நூல்கள், காரல் மார்க்ஸ் அவர்களுடைய நூல்கள், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர்களுடைய நூல்கள், ஃப்ராய்ட் அவர்களுடைய நூல்கள், எமிலி ஜோலா அவர்களுடைய நூல்கள், எர்னஸ்ட் ஹெமிங்வே அவர்களுடைய நூல்கள், ஹெச்ஜி வெல்ஸ் அவர்களுடைய நூல்கள், ஹெலன் கெல்லர் அவர்களுடைய நூல்கள். ஏன் அவர்கள் அதை எரிக்கிறார்கள் என்று கேட்டால், ஒரு பதிலை அவர்கள் சொல்லுகிறார்கள். ஜெர்மானிய தன்மை இந்த நூல்களிலே இல்லை என்று சொல்கிறார்கள். தோழர்களை, நீங்கள் யோசித்து பாருங்கள். இந்தியா அந்த நிலையை எட்டி இருக்கிறது. இந்திய தன்மை இல்லை, இந்துத்துவ தன்மை இல்லை, வலதுசாரி தன்மை இல்லை என்கின்ற ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையிலே இந்தியாவிலே நூல்கள் எரிக்கப்படக்கூடிய காலம் வெகு தூரத்தில் இல்லை. நாம் ஏமாந்து இருந்து விட்டோம் என்று சொன்னால், தமிழ்நாட்டில் அது ஒருபோதும் நடக்கப் போவதில்லை. ஆனாலும் தோழர்களே, அவர்கள் தீபம் ஏற்றுகின்ற வடிவத்திலே வருகிறார்கள். மெல்ல மெல்ல ஒளியேற்றுகிறேன் என்று சொல்லி அவர்கள் கையிலே தீக்குச்சி இல்லை, தீப்பந்தங்கள் இருக்கின்றன. அவர்கள் கையிலே அகல்கள் இல்லை, வெடிகுண்டுகள் இருக்கின்றன. தோழர்களே, இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரிந்து கொண்டதாலோ என்னவோ, மரியாதைக்கும் மாண்புக்கும் உரிய தமிழ்நாட்டு முதலமைச்சர்கள் தமிழ்நாடு முழுக்க புத்தக கண்காட்சிகளை அவர் தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று ஆணையிட்டார். புத்தக கண்காட்சி மட்டும் அல்ல, தமிழ்நாட்டை மண்டலங்களாக பிரித்து இலக்கிய விழாக்களை நடத்த வேண்டும் என்று ஒன்று, மாணவர்களிடம் பேச வேண்டும் மாபெரும் தமிழ்கனவு என்று ஒன்று, இன்னொரு பக்கத்திலே பார்த்தால் பள்ளிகளிலே கலை திருவிழாக்களை நடத்த வேண்டும் என்று ஒன்று, தமிழினுடைய செல்வங்கள் ஆங்கிலத்திலே போக வேண்டும் என்பதற்காக பன்னாட்டு புத்தக சந்தை என்கின்ற ஒன்று. எண்ணி பார்த்தால் தோழர்களே, நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆட்சியை போல இலக்கியத்திற்கும் இலக்கியங்களுக்கும் இலக்கியவாதிகளுக்கும் புத்தகங்களுக்கும் முன்னுரிமை கொடுக்கக்கூடிய ஒரு ஆட்சி இதற்கு முன்பும் இருந்ததில்லை, இதற்கு பின்னாலும் இருக்க போவதில்லை என்பதுதான் உண்மை என்பது அடிப்படையான ஒரு செய்தி. இங்கே வச்சுக்கிறதுக்கு ஒரு இடம். தோழர்களே, பார்த்தியவர்கள் என்னை அழைத்து என்ன தலைப்பில் நீங்க பேசுறீங்க அப்படின்னு கேட்டபோது நான் உடனடியாக எனக்கு தோன்றியது பாரதியினுடைய வரிகள் தான். சொல்லால் அழியும் துயர் என்கின்ற அந்த தலைப்பிலே நான் பேசுகிறேன் பார்த்திபராஜா அவர்களே என்று நான் சொன்னேன். மகாகவி பாரதி சொல்லை குறித்து மிகப்பெரிய கவலை கொண்டவனாக இருந்திருக்கிறான். அவனுடைய கவிதைகளிலே பல இடங்களிலே சொல்லை குறித்து அவன் பேசுகிறான், எழுதுகிறான். ஒரு நீண்ட கவிதை கூட சொல்லை பற்றி அவன் எழுதியிருக்கிறான். அவனுடைய கவிதைகளிலே பார்த்தால், வையகத்துக்கில்லை மனமே நினக்கு நலஞ்செய்ய கருதியவை செப்புவேன். அதாவது மக்களுக்கு சொல்லல, எனக்கே நான் சொல்லிக்கிறேன், என்னுடைய மனதுக்கே நான் சொல்லிக்கிறேன். பொய் இல்லை எல்லாம் புறக்கும் இறை நமையும் காக்கும் என்ற சொல்லால் அழியும் துயர் என்று அந்த கவிதையிலே வெண்பாவிலே அவன் சொல்லுகிறான். பராசக்தி வெண்பா. இந்த வெண்பாவிலே பராசக்தியை அவன் பார்த்து வேண்டுகிறான். அவனுடைய பக்தி என்பது வேறு வகையான ஒரு பக்தி. இளையராஜா அவர்கள் சொல்வாரே, அதை போன்ற ஒரு பக்தி. இதை செய்யணும், நீ எனக்கு இதை செய்யாம இருக்கக்கூடாது என்று சொல்லி
மகாசக்திக்கு விண்ணப்பம் செய்கிற போது அவன் சொல்லுகிறான், தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடும் கூற்றுக்குப்பின் இறையனமாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று சவால் விடுகிறான் பராசக்தியிடம். அதற்கு பிறகு நின்னை சில வரங்கள் கேட்பேன், அதை நேரே இன்றெனக்கு தருவாய், என்னை புதிய உயிராக்கி ஏதும் கவலையறச் செய்து மனிதனை மிக தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்க செய்வாய் என்று தொடர்ந்து அவன் போகிறான். மகாகவி அவனுடைய அந்த பக்தி என்பது, இறையை பார்த்து கேட்பது என்பது, நீ ஒரே ஒரு சொல்லை சொல்லிவிடு, இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் அனைவருக்குமான துன்பங்கள் எல்லாமே போய்விடும் என்று அவன் விரும்புகிறான். அன்பார்ந்த தோழர்களே, மனித துன்பம் என்பது என்ன? மானுட துன்பம் என்பது என்ன? பிறப்பே ஒரு துன்பம் தான். ஒரு வகையில் பார்த்தா மக்கள் தொகை என்கின்ற ஒன்று இருக்கிறது, அதுவே நமக்கு ஒரு கேடாகவும் இன்றைக்கு வந்திருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். வடநாட்டிலே குடும்ப கட்டுப்பாட்டை கடைபிடிக்காததனால் அவர்கள் பலுகி பெருகியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே குடும்ப கட்டுப்பாட்டை தொடக்கத்திலே இருந்து பின்பற்றியதனால் நாம் எண்ணிக்கையிலே குறைந்திருக்கின்றோம். ஆனால் அதனால் நமக்கு இன்றைக்கு நிதியை அதை காரணம் காட்டி தர மறுக்கிறார்கள் என்கின்ற ஒரு செய்தி இருக்கிறது. பிறப்பே ஒரு துன்பம் தான். முதுமை அது ஒரு பெரிய துன்பம். தமிழ்நாட்டிலே 13.6% முதியவர்கள் இருப்பதாக புள்ளி விவரங்கள் சொல்லுகின்றன. அவர்களுக்கு இந்த அரசு ஒரு செயலியை உருவாக்கி இருக்கிறார்கள், மூத்த குடிமக்கள் செயலி என்று ஒரு செயலியை உருவாக்கி இருக்கிறார்கள். மரணம், சுரண்டல்கள், பல வகையிலும் பலதினுடைய பெயரால் ஏற்படக்கூடிய சுரண்டல்கள் நிறைய நடந்து கொண்டே இருக்கின்றன. சாதியினுடைய பெயரால், ஆணாதிக்கத்தினுடைய பெயரால், பால் இன அடிப்படையிலே போர் நடந்து கொண்டே இருக்கிறது. நாம் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்திலேயே ஒருவேளை காசாவிலே ஒரு குண்டு விழுந்திருக்கலாம். காசாவிலே எத்தனை பேர் இறந்து போனார்கள் என்பது இன்னும் கணக்கிலே இல்லை. கிட்டத்தட்ட 1,00,000க்கும் மேற்பட்ட குழந்தைகள், பெரியவர்கள் அங்கே இறந்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். பாலஸ்தீனத்திற்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலே நடக்கக்கூடிய ஒரு போர் அது. இறக்கக்கூடியவர்கள் இஸ்லாமிய மக்கள். போர் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. நமக்கு தெரிகிறோம் இன்னொரு செய்தி, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு போர். நேற்று ஒரு செய்தியை நான் பார்த்தேன். பூமிக்கு அடியில் பள்ளிக்கூடங்களை நடத்துகிறாங்களாம் உக்ரைனில். என்றைக்கு எப்பொழுது குண்டு விழுமோ என்று தெரியாமல் சுரங்க அறைகளிலே பள்ளிக்கூடங்கள் நடக்கின்றன என்று செய்திகள் வருகின்றன. வன்முறை, கலவரம், வறுமை, இப்படி தொடர்ந்து தனிமை, சிறை, வலி, இப்படி மானுட துன்பங்கள் ஒரே ஒரு சொல்லாலேயே தீர்ந்துவிட வேண்டும் என்று சொல்லி பாரதி விரும்புகிறான். பராசக்தியிடம் அவனுடைய விண்ணப்பம் அதுவாகத்தான் இருக்கிறது. அவன் வேறு சில இடங்களிலே சொல்லுகிற போது, புதிய ஆத்திச்சூடியிலே அவன் சொல்லுகிறான், சொல்வது தெளிந்து சொல் என்று பாரதி சொல்லுகிறான், நேர்பட பேசு என்று சொல்லுகிறான், பெரிதினும் பெரிது கேள் என்று சொல்லுகிறான். எனக்கு மிக மிக பிடித்தமான ஒரு சொல் இது, பெரிதினும் பெரிது கேள். நீங்கள் கேட்பதே பெரிதாக இருக்க வேண்டும், அதைவிட இன்னும் பெரிதாக கேட்க வேண்டும் என்று சொல்லி மெல்ல தெளிந்து சொல் என்று பாரதி இன்னொரு இடத்தில் சொல்றான். மெல்ல தெளிந்து சொல். இன்னும் பிரமாதமாக ஒரு இடத்திலே பாரதி சொல்லுகிறான், வெடிப்புற பேசு என்று சொல்லுகிறான். வெடிப்புற பேசு. வெடிப்புற எப்படி பேசுவது என்று சொன்னால், அதிகாரத்திற்கு எதிராக வெடிப்புற பேசு, அடக்குமுறைக்கு எதிராக வெடிப்புற பேசு என்று பாரதி நமக்கு சொல்லித் தருகிறார். இப்படி சொல்லை பற்றி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் நிறைய. சொல் என்பது என்ன? ஒரு மனிதனுடைய கருத்து வெளிப்பாடு. ஒரு சொல்லை பேசுகிற போதே அவன் யார் என்பது உங்களுக்கு தெரிந்துவிடும். நன்னா அலம்பி வச்சிருக்கா அப்படின்னா அது யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும்.
காஃபி யார் குடிக்கிறாங்க, டீ யார் குடிக்கிறாங்க, அதிலே ஒரு வேறுபாடு இருக்கிறது. வந்தேளா போனேளா என்று சொன்னால் யார் அதை பேசுறாங்கன்றது நமக்கு தெரிந்துவிடும். சொல் மிக மிக முக்கியமான ஒன்று. கேலிக்கு கூட சில தலைவர்கள் பேசுகிற சொல்கள் இன்றைக்கு இடம்பெறுகின்றன. அதை நான் சொல்ல விரும்பவில்லை. இப்படி அவா இவா என்று சொல்லி இதை பார்த்து நாமும் காப்பி அடிக்கிறோம். இன்றைக்கு பிள்ளைகள் சோறுன்னு சொல்றதுக்கு சங்கடப்படுகிறார்கள். அன்பார்ந்த பெரியோர்களே, சாதம் அப்படின்னு சொல்றாங்க. நான் ஒரு ஆசிரியர், வகுப்புல என்னப்பா சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டா சாதம் அப்படின்னு சொல்றாங்க, இல்ல சாப்பாடுன்னு சொல்றாங்க. அவர்களுக்கு கற்றுத்தரப்படுகிறது சோறு என்று சொன்னால் அது இழிவான சொல் என்று சொல்லி. நான் சொல்லுவேன், பாரதியே அந்த சொல்லை பயன்படுத்தி இருக்கிறானே, பாரதியை விட நீங்கள் சிறந்தவர்களா என்ன என்று நான் கேட்பேன். அப்ப ஒரு சொல்லே ஒருவரை பற்றிய ஒரு கருத்தை அவர் யார் என்று நமக்கு சொல்லிவிடுகிறது. அன்பார்ந்த தோழர்களே, சொல் என்பது வெறுமனே ஒரு சாதாரண ஒரு ஒலி அல்லது. அதனுடைய பின்னால் உங்களுடைய வலி இருக்கிறது, வேதனை இருக்கிறது, உணர்வுகள் இருக்கின்றன. உங்களுடைய சமூகம் எது என்பது தெரிந்து விடுகிறது. நீச பாஷைன்னு ஏன் சொன்னாங்க? நீச பாஷை என்று தமிழையே நீச பாஷை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கொழுப்பும் திமிரும் எடுத்திருக்கக்கூடிய ஒரு குரல் இங்கே எழுகிறது. அப்ப எப்படி வருகிறது? ஒரு சொல்லையே இனம் பிரித்து வகை பிரித்து அதற்கு இன்ன சாதி இன்ன வர்ணம் என்று அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு போக்கு என்பது இருக்கிறது. 2,00,000 ஆண்டுகளுக்கு முன்பு மனிதன் பேச தொடங்கினான் என்று சொல்கிறார்கள் மானுடவியல் ஆய்வாளர்கள். 2,00,000 ஆண்டுகளுக்கு முன்பு, அல்லது ஒரு 15,00,000 ஆண்டுகளுக்கு முன்பு என்று கூட இருக்கலாம். அப்போ நாம இன்றைக்கு பேசிய மாதிரியாக அவன் பேசியிருக்க மாட்டான். குறியீடுகளுடைய அடிப்படையிலே பேசியிருப்பான். ஓ ஆ என்று சத்தம் போட்டிருக்கலாம். அன்றைக்கு கிடைத்த அந்த நியாண்டர்தால் மனிதனுடைய எலும்புகளை ஆய்வு செய்கிற போது ஃபாக்ஸ் P2 என்று ஒரு தனியான ஒரு மரபணு இருக்கிறதா. இந்த மரபணு தான் பேச்சுக்கு தொடர்புடைய ஒரு மரபணு என்று சொல்கிறார்கள், ஜீன். அது இந்த நியாண்டர்தால் மனிதர்களுடைய எலும்பிலே இருந்ததனால் அன்றைக்கு இருந்த மனிதன் பேசியிருக்கிறான் என்று இன்றைக்கு ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். இப்படி சொல் என்பது மிக மிக முக்கியமானது. அது ஒரு கருத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த சொல்லை நாம் எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம், அதற்கு ஒரு 4 வகையான பரிமாணங்கள் இருக்கின்றன. அன்பான்ற தோழர்களே, ஒன்று ஒரு தனி மனிதன் என்று இருக்கக்கூடிய ஒரு பரிமாணம். ஒரு தனி மனிதர்களுக்கு அவர்கள் சொல்லை இண்டிவிஜுவலா நீங்க எப்படி ஒரு சொல்லை பயன்படுத்துகிறீர்கள் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. இரண்டாவது, இலக்கிய நோக்கில் ஒரு சொல் எப்படி பயன்படுகிறது என்பது மிக முக்கியமான ஒன்று. மூன்றாவது, சமூக விடுதலைக்கு ஒரு சொல் எப்படி பயன்படுத்துகிறது, என்ன பங்கை எது ஆற்றுகிறது. நான்காவது, கல்வி புலத்திலே ஒரு சொல் என்பது எப்படியாக பயன்படுகிறது என்கின்ற ஒரு 4 வகையான ஒரு தன்மையிலே நாம் அதை பகுத்து கொள்ளலாம். ஒரு தனி மனிதனாக சொல்லை எப்படி பயன்படுத்துவது என்று சொன்னால் நீங்க வேற எங்கேயும் போகவே தேவையில்லை. நமக்கான மாஸ்டர் இருக்கார். தமிழின் மாபெரும் கொடை உலகிற்கு என்று சொன்னால் அது ஒரே ஒரு நூல்தான், திருக்குறளை தவிர வேறு எதுவுமே கிடையாது. உலகத்திலே அப்படி ஒரு கருத்தியலை பொதிந்து 2 வரிகளிலே பொதிந்து வைத்த ஒரு மாபெரும் மேதை எந்த மொழியிலுமே கிடையாது தோழர்களே. மிக மிக உறுதி. எல்லாவற்றிற்கும் தன்னுடைய கருத்துக்களை வள்ளுவன் தன்னுடைய குறள்களிலே வைத்திருக்கிறான். ஒரு சொல்லை எப்படி பேச வேண்டும், யாகாவாராயினும் நாகாக்க என்று அவன் சொல்லிவிடுகிறான். நாவை காத்து கொள்ள வேண்டும், இல்லை என்று சொன்னால் இழுக்கு வந்து சேரும் என்று அவன் சொல்லுகிறான். அதைவிடவும் ரொம்ப முக்கியமானது, தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் என்று சொல்லுகிறான். மிக மோசமான ஒரு சொல்லை நீங்கள் சொல்லிவிட்டீர்கள் என்று சொன்னால் தீயில் கூட நீங்கள் சுட்டு தப்பித்து விடலாம். ஆனால் ஒரு மனிதன் பேசிய சொல் என்பது கடைசி வரைக்கும் உங்களை
உறுத்தி கொண்டே இருக்கும் என்று, ஒரு முள்ளை போல இருந்து கொண்டே இருக்கும் என்று அவன் சொல்லுகிறான். இன்னொன்று, தேவையில்லாமல் எதையும் பேசாத, மௌனமே சிறந்தது என்று அவன் சொல்லுகிறான் வள்ளுவன். சொல்லுக சொல்லில் பயனுடைய, மீதி எதையும் நீ சொல்லவே தேவையில்லை. சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல். தேவை இருந்தால் பேசு, இல்லை என்றால் பேசாது. அந்த சொல்லுக்கு எந்த மதிப்பும் கிடையாது என்று அவன் சொல்லுகிறான். விவிலியத்திலே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. விவிலியத்திலே சங்கீதத்திலே ஒன்று இருக்கிறது. தாவீது இறைவனிடம் பார்த்து ஒன்றை கேட்கிறான். இறைவா, என் வாய்க்கு காவல் வை என்று சொல்லுகிறான். வாய்க்கு எப்படி இறைவன் காவல் வைப்பது? ஒவ்வொருத்தருக்குமா வச்சிட்டு இருக்க முடியும்? உதடுகளின் வாசலை காத்துக்கொள் என்று அவன் சொல்லுகிறான். எவ்வளவு அழகாக பேசுகிறான் பாருங்க தாவீது. இன்னொரு இடத்துல அவன் சொல்றான், யாக்கோபு எழுதிய அந்த நூலிலே எனக்கு ரொம்பவும் ஆச்சரியமாக இருந்தது. நாக்கு சிறிய உறுப்பு தான், ஆனால் அது நெருப்பு காட்டை கொளுத்தி விடுவது போல அது கொளுத்திவிடும். நாவும் நெருப்புதான் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. நாவும் நெருப்புதான். இயேசு பொது வாழ்க்கைக்கு வருகிறார். அவர் ஒரு பொது வாழ்க்கையில் இருந்த ஒரு மாபெரும் புரட்சியாளர். என்னை பொறுத்த மட்டிலே ஒரு பாலியல் தொழிலை மேற்கொள்ளக்கூடிய ஒரு பெண்ணை கொண்டு வந்து நிறுத்திவிட்டு, ரபி தானே நீ, இவள் தவறு செய்து விட்டால் இவள் மீது கல்லடிந்து கொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இவர் பாட்டுக்கு உட்கார்ந்து குனிஞ்சி படம் வரைஞ்சிக்கிட்டு எழுதிட்டு இருக்கார். என்னவோ என்ன அப்படின்னு சொல்ல உடனே அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றார், உங்களில் யார் குற்றம் இழைக்காதவனோ அவன் முதலில் இவள் மீது கல்லெறியுங்கள் என்று சொல்லுகிறார். எல்லாருமே எழுந்து போயிடுறாங்க. அவர் நிமிர்ந்து பார்த்தால் அந்த பெண் மட்டும் அமர்ந்து கொண்டிருக்கிறாள். பல செய்திகள். சமூகத்தால் விலக்கப்பட்டவர்களுடைய வீடுகளுக்கு அவர் செல்லுகிறார். ஆனால் இப்படி உருவாகக்கூடிய இயேசுவினுடைய தொடக்க அந்த காலம் என்பது 40 நாட்கள் அவர் நோன்பு இருக்கிற போது சைத்தான் பிசாசு அவரை கொண்டு போய் உயரத்திலே நிறுத்தி, நீ கீழே குதி, உன்னை தேவன் தாங்கிக் கொள்வார்கள் என்றெல்லாம் சொல்லிவிட்டு ஒன்று சொல்லுகிறான், இங்கே கற்கள் இருக்கிறதே, 40 நாள் நீ சாப்பிடாமல் இருக்கிறாயே, இதை அப்பமாக மாற்றி நீ சாப்பிடலாமே என்று சொல்லுகிறான். அப்பொழுது இயேசு மிக மிக முக்கியமான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். மனிதன் உணவினால் மட்டும் வாழ்வது கிடையாது, அவன் வார்த்தையினாலும் வாழ்கிறான் என்று இயேசு சொல்லுகிறார். வார்த்தையினாலும் வாழ்கிறான். உணவு என்பது உங்களுடைய உடலுக்கான உணவு என்று சொன்னால், ஆற்றல் என்று சொன்னால், வார்த்தை என்பது ஆன்மீக உணவு என்று ஆன்மீக வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். அன்பார்ந்த தோழர்களே, நபிகள் சொல்லுவது இன்னும் ஆச்சரியமாக இருக்கிறது எனக்கு. அவர் ஒரு இடத்துல சொல்றாரு, ரொம்ப வித்தியாசமாக நபிகள் நாயகம் பார்த்திருக்கிறார். சொற்களுக்கு அளவற்ற ஆற்றல் இருக்கிறது, அவை வெகுமதிகளையும் பெற்றுத்தரும் அல்லது தண்டனையையும் பெற்றுத்தரும் என்று சொல்லுகிறார். நீங்க ஒரு சொல்லால வெகுமதியும் நீங்க பெறலாம், தண்டனையும் பெறலாம். ஒரு நல்ல சொல் என்பது ஈகைக்கு சமம் என்று சொல்லி நபிகள் நாயகம் சொல்லுகிறார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. வள்ளுவன் சொன்ன திருக்குறளை அப்படியே அவருடைய சொல்லிலே நான் கேட்டேன். நீங்க ஒரு நல்ல இன்சொல் சொல்லுகிறீர்கள் என்று சொன்னால் ஈகையை விட மேலானது என்று சொல்லி வள்ளுவன் ஒரு இடத்துல சொல்றார். அகன் அமர்ந்து ஈதலின் நன்றே, முகன் அமர்ந்து இன்சொல்லன் ஆகப் பெறின் என்று சொல்லி அந்த குறள் சொல்லுகிறார். இப்படி எனவே சொல்லை நீங்கள் ஒரு தனி மனிதனாக, ஒரு தனியாளாக மிகவும் கவனமாக நீங்கள் பயன்படுத்த வேண்டும். ஒரு ஊர்ல ஒரு பெரிய ரபி இருந்தார், அவர் சாமியார். அவரை பற்றிய மிக மோசமான கருத்துக்களை எல்லாம் ஒருவன் பரப்பி கொண்டிருக்கிறார். போகிற இடத்துல எல்லாமே அவரை பற்றி மிக மோசமாக பேசுவது, தவறாக சொல்லுவது, திரிப்பது, இட்டு கட்டுவது என்றெல்லாம் அவன் சொல்லிக்கொண்டே இருக்கிறான். அந்த ஊருக்கு, அவன் இருக்கிற ஊருக்கு ரபி வருகிறார். அந்த ஆன்மீக பெரியவர் வருகிறார். இவன் அவரை பார்க்க போகிறான். மிகவும் ஒரு திமிரோடு தடித்தனத்தோடு அவர் முன்னால் போய் நிற்கிறான். நின்று அவர் என்னதான் சொல்றார் பார்க்கலான்னு சொல்லி, ரபி என்னை நீங்கள் கொஞ்சம் மன்னிச்சிருங்களேன் என்று அவன் சொல்லுகிறான்.
சரி மன்னிச்சிடுறேன், நான் சொல்கிறத நீங்கள் செய்யணும். சரிங்க நான் செய்கிறேன், சொல்லுங்கள். உன் வீட்டில் தலையணை இருக்கா? இருக்கு. தலையணை இல்லாமல் போய் ஒரு வீடு இருக்குமா? அதை எடுத்து சென்று உயரமான ஒரு இடத்தில் காற்றடிக்கிற இடத்தில் நின்று அந்த தலையணையை பிய்த்து அதில் இருக்கக்கூடிய பஞ்சுகளை எல்லாம் பறக்க விட்டு நீ என்னிடத்திற்கு வா, நான் உன்னை மன்னித்து விடுகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். அவன் அப்படியே செய்துவிட்டு ரபியிடம் வந்து, ரபி நீங்கள் சொன்னது போலவே நான் செய்து விட்டேன், என்னை நீங்கள் இப்பொழுது மன்னிக்க வேண்டும், நீங்கள் சொன்னதை தட்டாமல் நிறைவேற்றி இருக்கிறேன், உங்களுடைய ஃபாலோவர்ஸை விடவும் நான் ரொம்ப பொறுப்பு மிக்கவன் என்று அவன் சொல்லுகிறார். உடனே அவர் சொல்லுகிறார், பொறு, இப்போ நீ பறக்க விட்டிய பஞ்சு இதையெல்லாம் போய் ஒன்று திரட்டி எடுத்து கொண்டு வா, நான் உங்களுக்கு மன்னிக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். இது எப்படி சாத்தியமாகும் ரபி? உங்களுக்கே ஒரு யோசனை இல்லையா? நாலா திசைகளிலும் காற்று அந்த பஞ்சுகளை கொண்டு போய் சேர்த்து விட்டன, அதை நான் எப்படி கொண்டு வர முடியும் என்று அவன் கேட்கிறான். இதைதான் உன்னுடைய சொற்களும் செய்தன, நாலா திசையிலும் உன்னுடைய சொற்கள் போய் சேர்ந்து விட்டன, அதை நீ எவ்வளவு முயன்றாலும் எவ்வளவு நல்லவனானாலும் அதை அழிக்க முடியாது, அப்படி என்று சொன்னால் உன்னை நான் எப்படி மன்னிப்பது என்று அவர் கேட்கிறார். அவனுக்கு பளார் என்று கன்னத்திலே அரைந்தது போல் இருக்கிறது. வீட்டுக்கு திரும்பி வந்து விடுகிறான். ஒழுங்காக பேச வேண்டும் என்கின்ற அந்த எண்ணம் அவனுக்கு உருவாகிறது. அன்பார்ந்த தோழர்களே, பௌத்தம் எண் மார்க்கங்களிலே ஒன்றாக சொல்லை வைக்கிறது. தோழர்களே, எண் மார்க்கங்களிலே ஒன்று. பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் இயோலா மாநாட்டிலே 38 அவர் 1936 இயோலா நாசிக் அருகிலே இருக்கக்கூடிய ஒரு நகரம், மகாராஷ்டிரா மாநிலத்தில் அது இருக்கிறது. நான் இந்துவாக பிறந்து விட்டேன், அது என்னுடைய கையில் இல்லையானால் ஒருபோதும் நான் இந்துவாக சாக மாட்டேன் என்று அவர் ஒரு பிரகடனத்தை வெளியிடுகிறார். 1956 அவர் பௌத்தத்தை தழுவுகிறார், பௌத்த நேரி. அப்பொழுது புகழ்பெற்றவருடைய உரைகள் இருக்கின்றன, அதிலே ஒன்றை சொல்லுகிறார். பௌத்தம் என்கின்ற அந்த மார்க்கம் மட்டும்தான் இறைவன் என்கின்ற ஒரு இடத்திலே அந்த இறைவன் என்கின்ற ஆகிருதியை எடுத்துவிட்டு ஒழுக்கத்தை கொண்டு வந்து வைத்தது. எனவே பௌத்தத்திலே இறைவன் என்று சொன்னால் ஒழுக்கம். அதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எண்வகை மார்க்கம் என்று ஒன்று இருக்கிறது பௌத்தத்திலே. அதிலே மிக மிக முக்கியமான ஒன்று நல்லதை பேச வேண்டும் என்பது. நல்லதை பேச வேண்டும். புத்தர் சொல்லுவது, புத்தர் ரொம்ப கவித்துவமாக பேசக்கூடிய ஒருவர், ரொம்ப யதார்த்தவாதி. அவர் எப்படி சொல்லியிருக்கிறார் பாருங்க, சொற்கள் வெறும் ஒலிகள் அல்ல, அவைகள் விதைகள். பேசிவிட்டால் அது மனதிலே போய் நின்று, இன்னொருடைய மனதிலே போய் நின்று ஊன்றி அது வளர்ந்து விருட்சமாக மரமாக மாறிவிடும். அதை கெல்லி எறிவது மிகவும் சிரமம். எனவே நீங்கள் கவனமாக பேசுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். இது எல்லாருக்குமே பொருந்தும். ஒரு தீர்ப்பு என்று சொன்னால் எப்படி தர வேண்டும்? உண்மைகளை உரசி அலசி ஆதாரங்களை எடுத்து வைத்து தர வேண்டும். இல்லை இல்லை, எனக்கு இது பிடித்திருக்கிறது, நீ போய் அதை செய்துவிடு என்று சொன்னால் அது தீர்ப்பாக இருக்க முடியுமா? அதனால் என்ன நடக்கிறது? பற்றி எரிகிற ஒரு சூழலை அந்த தீர்ப்பு உருவாக்குகிறது. அதனால்தான் புத்தர் சொல்லுகிறார், உன்னுடைய ஒவ்வொரு சொல்லும் 3 வாசலை கடந்து வர வேண்டும். 3 gates, 3 வாசல்களை கடந்து வர வேண்டுமா? முதல் வாசல், நாம் பேசுவது உண்மையா, இது உண்மையா, முதல் வாசல். இரண்டாவது வாசல், நாம் பேசுவது அன்பான சொல்லா, இஸ் இட் கைண்ட், இஸ் இட் ட்ரூ. மூன்றாவது மிக மிக முக்கியமானது, இது தேவையானதா, இஸ் இட் நெசசரி. இந்த 3 வாயில்களையும் நீங்கள் பேசக்கூடிய சொற்கள் கடந்து வர வேண்டும் என்று சொல்லிவிட்டு புத்தர் ஒன்றை சொல்லுகிறார். அது மிக மிக முக்கியமான ஒன்று. வாய் என்பது உனக்கு வேலையாளாக இருக்க வேண்டும். நீங்க எப்ப பணிக்கிறீங்களோ அப்பதான் வேலையாள் வேலை செய்யணும், சரியாக செய்யணும், அதை அரைகுறையாக செய்யக்கூடாது. அப்ப உங்களுக்கு வேலையாளாக வாய் இருக்கிறது என்று சொன்னால் மிக சரியாக அது பேசும், மிக சரியான சொற்களை பேசும். இப்படி
ஒரு தனி மனிதன் என்கின்ற ஒரு அடிப்படையிலே நீங்கள் சொற்களை கவனமாக பயன்படுத்த வேண்டும் என்பதற்கு ஏராளமான சான்றுகள் நம்மிடம் இருக்கின்றன. ஜாதக கதைகள், புத்தருடைய ஜாதக கதைகள் உங்களுக்கு தெரியும். இங்கே இருக்கக்கூடிய சிறுவர்களோ இளைஞர்களும் கூட அதை கேட்டிருப்பாங்க. ஒரு குளத்தில் 2 கொக்கு இருந்துச்சான், ஒரு ஆமை இருந்ததாம். திடீர்னு ஒரு பெரிய பஞ்சம். கொக்குகளுக்கு சாப்பிடுவதற்கு நத்தைகள் கிடைக்கவில்லை, தவளைகள், மீன்கள் எதுவுமே கிடைக்கவில்லை. அதுங்க ஒரு முடிவு எடுத்துருச்சான். ரொம்ப தூரத்தில் ஒரு ஏரி இருக்கு, பறந்து போய் அங்கே வந்து நாம் கொஞ்ச நாளைக்கு இருக்கலாம், மழையெல்லாம் பெய்த பிறகு, இந்த குளம் நிரம்பிய பிறகு நம்முடைய சொந்த குளத்திற்கு வந்து விடலாம் என்று அந்த கொக்குகள் முடிவு செய்கின்றன. உடனே இந்த ஆமை சொன்னதான், கொக்கு நண்பர்களே, என்னை விட்டுவிட்டு எப்படி போவதற்கு உங்களுக்கு மனம் இருக்கிறது? நானும் உங்களோடு வருகிறேன். உங்களை நான் எப்படி கூட்டிகிட்டு போகிறது? சரி, ஒரு யோசனை. எங்களுடைய அலகால ஒரு நீண்ட குச்சியில் நாங்கள் ஒரு பக்கமும் இவன் ஒரு பக்கமும் இவன் ஒரு பக்கமும் பிடிச்சிப்பான். நடுவில் நீங்கள் வாயை மட்டும் பிடிச்சி அதை குச்சியை வந்து நல்லா உறுதியாக கடிச்சுக்கணும். ஒரே ஒரு நிபந்தனை தான், வாயை திறந்து ஒரு சொல்லையும் நீங்கள் வந்து பேசக்கூடாது. இதுதான் வந்து கொக்குகள் விதித்த நிபந்தனை. பறந்து போயிட்டுருக்கு. கொஞ்சம் தூரம் போயிட்டு இருந்த உடனே ஒரு கிராமம் வருகிறது. கீழே, டேய் ஆமையே பறக்குது பாடுறா, இந்த அதிசயத்தை பாருங்கடா என்று சொல்லி ஒரே கூச்சல், கத்தல். உடனே இந்த ஆமைக்கு வாய் சும்மா இல்லை, வாயை திறந்தது. உடனே கீழே விழுந்து உடைந்து இறந்தது என்று சொல்லி அந்த ஜாதக கதை சொல்லப்படுகிறது. இது புத்தருடைய ஜாதக கதைகளில் ஒன்று. நாம் நீதி கதைகள் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். இந்த கதைகளிலே, இந்த கதையிலே மிக மிக நுட்பமாக பார்த்தால் அந்த சொல் ஆமையினுடைய உயிரை போக்கடித்து விட்டது, கொன்று விட்டது என்பது நமக்கு தெளிவாக தெரியும். அப்போ ஒரு சொல்லை நீங்கள் எப்படி கவனிக்கிறீர்கள், அதை பயன்படுத்துகிறீர்கள் என்பது முக்கியம். நான் இந்த மெத்த கற்றவர்களிடம் ஒரு பிரச்சனை இருக்கு. ஒன்றும் தெரியலைன்னா அது வந்து ஒரு வரந்தான். என்ன கேட்டா ஆச்சரியப்படுறது கூட போயிடுது இல்லையா? எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா நீங்க ஆச்சரியப்படவே மாட்டீங்க. இது சரியா இருக்குமா, இது சரியா இருக்காதா? அதனால என்னுடைய இணையர் இங்கே உட்காந்துருக்காங்க. எதை சொன்னாலையும் நீங்கள் வந்து ஒரு எதிர்பேச்சு பேசுகிறீங்களே, நெகட்டிவாக தானே நீங்கள் பேசவே தொடங்குறீங்க என்று பல நேரங்களில் அவர்கள் என்னை கடிந்து கொண்டிருக்கிறார்கள். அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பது எனக்கு இப்படி ஒரு தலைப்பு, இந்த ஒரு தருணமாக நானே யோசித்தேன். அன்பார்ந்த தோழர்களே, நீங்கள் எப்படி பேசுகிறீர்கள் என்பதை பொறுத்துதான் உங்களுடைய அந்த குணாம்சம் என்பது, ஆளுமை என்பது தீர்மானிக்கப்படுகிறது என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. இது சமூக அளவிலே எப்படி பிரதிபலிக்கிறது என்று பார்த்தால் சொற்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். தந்தை பெரியார் அவர்களை இன்றைக்கு வலதுசாரிகள், சங்கிகள் அவரை போட்டு திட்டாத நாட்கள் கிடையாது. ஆனால் என்னை கேட்டால் உலக அளவிலேயே மாபெரும் சிந்தனையாளர்களில் ஒருவர் தந்தை பெரியார் அவர்கள். அதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இன்றைக்கு பேச தயங்குகிற, இன்றைக்கு பேச பயப்படுகிற, இன்றைக்கு பேச நடுங்குகிற சொற்களை எல்லாம் அன்றைக்கு அவர் பேசியிருக்கிறார். அவருடைய கருத்துகள் அப்படியாக நமக்கு கிடைக்கின்ற அன்பார்ந்த தோழர்களே. மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு என்று சொன்னார். மிக மிக துணிச்சலாக மதம் குறித்தும் கடவுளர்கள் குறித்தும் அவர் வைத்த கருத்துகள் இருக்கின்றனவே, அது சாதாரண கருத்துகள் கிடையாது. அப்ப அவர்தான் கேட்கிறார், உன்னுடைய மொழி என்பது சாதி பார்க்கிற மொழி, உன்னுடைய மொழி என்பது சாமியை பார்க்கின்ற ஒரு மொழி, உன்னுடைய மொழி என்பது ஆணாதிக்க மொழி, இதை நான் எப்படி கொண்டாடுவது? அது என்னுடைய தாய்மொழியாக இருந்தாலுமே அது காட்டுமிராண்டி மொழிதான் என்று சொல்லி தமிழை வசைபாடியவர் தந்தை பெரியார் அவர்கள். ஆனால் ஒரு தகப்பன் நீ உருப்படவே மாட்டேன்னு பிள்ளையை பார்த்து சொன்னால் அது வந்து நிஜமாவே உருப்பட மாட்டான்றது பொருள் அல்ல. அது அளப்பரிய ஒரு அன்பினால அவன் வந்து நன்றாக மாறிவிட வேண்டும் என்கின்ற அந்த எண்ணத்தினுடைய சிந்தனையினுடைய அடிப்படையிலே சொல்வது தோழர்களே. அப்ப தமிழிலே நீங்கள் யோசித்து பாருங்கள், பெண்கள் பேசுகிற போது அவர்களுடைய சொற்கள் வேறு மாதிரியாக இருக்கிறது என்று ஆய்வுகள் சொல்கின்றன. இந்த அரங்கத்தில் நிறைய பெண்கள் இருக்காங்க. ஆண்கள் பேசுவார்கள், எனக்கு தெரியும், என்னால் முடியும், நான் பார்த்துக்கிறேன், எனக்கு அந்த அனுபவம் இருக்கு, உனக்கு என்ன தெரியும், நீ வீட்டுக்குள்ளவே இருக்கிற, உனக்கு தெரியாது. ஆய்வு செய்தவர்கள் என்ன சொல்றாங்க, பெண்கள் ஆங்கிலத்தில் அந்த ஆய்வில் கைண்ட் ஆஃப் மேபி ஒருவேளை இதை செய்யலாம்
இப்படியான ஒரு தடுமாற்றத்தோடு இருக்கக்கூடிய சொற்களை தான் அவங்க வந்து பெண்கள் பேசுகிறார்கள்னு சொல்கிறாங்க. இளம்பிறை ஒரு அருமையான ஒரு கவிதை எழுதியிருப்பாங்க அவங்க அம்மாவை பற்றி. தாலாட்டு பாடாமல் தனித்தழுக விட்டவளே, காட்டு வேலைக்கென்ன கதற விட்டு போனவளே. அந்த பாட்டில் ஒரு கடைசியாக வந்து வரும், ஏரோப்ளேனாமே எட்டி பறக்குமாமே, நேராக குதிக்கணுமா நின்றுக்கிட்டே போகணுமா என 93லேயே துணிச்சலாக கேட்டவளே என்று சொல்லி அன்னையை பற்றி சொல்லுவாங்க. ஏரோப்ளேனில் போகிறதா இருந்தால் நின்றுனே போகணுமா அல்லது குதிக்கணுமா, என்னதான் செய்யணும் தெரியாது. அப்போ இந்த அறியாமை என்பது பெண்களிடம் இருக்கிறது என்று சொன்னால், பாமானுடைய கருக்குன்னு ஒரு நாவல். தீப்பெட்டி ஆஃபீஸுக்கு பெண்கள் வந்து வேலைக்கு போவாங்க முதல்ல. அங்கே ஒரு மேற்கத்திய பாணியிலான ஒரு கழிவறை இருக்கும். கதவை சாத்திக்கிட்டு 2 பேரும் பேசுகிறத பாமா எழுதியிருப்பாங்க அந்த நாவலில். ஏண்டி இதில் எந்த பக்கம் திரும்பி உட்கார்றது என்று அவர்கள் பேசிக்கொள்வார்கள். அவர்களுக்கு தெரியாது. அப்போ ஒரு அறியாமையினுடைய அடிப்படையிலே அவர்கள் சொற்கள் வெளிப்படுகின்றன என்பது இது உளவியல் சார்ந்த ஒன்று. நிறைய சொற்கள் இருக்கின்றன. இதுக்கெல்லாம் வந்து வேற சொற்கள், ஆண் தன்மையிலான சொற்கள் ஏதாவது இருக்கான்னு நீங்கள் சொல்லுங்களேன். இப்போ பார்த்த உடனே ஒருவரை சாதியை சொல்லி கீழ்ச்சாதியை சொல்லி நாய் என்று போட்டு ஒருவரை சொல்லிவிடுகிறோம். உயர்ந்த சாதிக்கு அதை நாயை போட்டு ஒரு சொல்ல நம்மால் சொல்கிறோமா? சேரின்னு ஒரு சொல் இருக்கு. சேரி பொதுவான சொல் தான். சேர்ந்து வாழுகிற இடம் சேரி. இலக்கியம் அதுதான் சொல்லுகிறது. பார்ப்பன சேரி என்று ஒன்று இருந்ததாம். இலக்கியங்கள் அதை பதிவு செய்கின்றன. ஆனால் இன்றைக்கு அப்படியா நிலைமை இருக்கு? சேரி என்று சொன்னால் யார் இருப்பது? காலனி என்று சொன்னால் என்ன? புதிதாக உருவாகக்கூடிய ஒரு இடம். காலனி என்று யாரை இன்றைக்கு சொல்லுகிறோம்? அறிவுமதி எழுதினாரு, எவன் நாடு எவன் தேசம் இலவசமனை பட்டா என்று அவர் எழுதினார். எவன் நாடுறா இது? எவன் தேசண்டா? இலவசமனை பட்டான்னு நீ சொல்றதுக்கு என்று தன்னுடைய கோபத்தை அவர் வெளிப்படுத்தினார். அப்போ காலனின்னு சொல்கிறோம். அந்த சொல்லினுடைய அர்த்தமே வேறவாக இருக்கிறது. சரி, எந்த புத்தகங்களிலாவது மாட்டுக்கறின்ற சொல் பயன்பாடு இருக்கிறதா தோழர்களே? உங்களுடைய பிள்ளைகள் நீங்கள் கேட்டு பாருங்க. சரி, டிவி சேனல்ஸில் மாட்டுக்கறி செய்கிற ப்ரோக்ராம்ஸ் எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லை. அப்புறம் இந்த சொற்களுக்கு ஆண்பால் சொற்கள் ஏதாவது இருக்கா? ஓடுகாலி, தேவ அடியாள், அதை வந்து நீங்கள் சேர்த்து சொல்லிக்கிங்க. அடங்கா பிடாரி, விதவை, கைம்பெண், அறுத்து கட்டினவ, பதிவிரதை, விபச்சாரி, முண்டை, மலடி. இந்த தினத்தந்தின்னு ஒரு பத்திரிகை இருக்கு. விபச்சாரம் செய்த அழகிகள் கைதுன்னு தலைப்பு செய்தியை போடுவான் அவன். அவனுடைய மொழியே வேற. சதக் சதக் என்று குத்தினார்கள், குபுக் குபுக் என்று ரத்தம் வந்தது. அவனுடைய மொழியே வேற. ஆனால் அதில் அவ்வளவு அயோக்கியத்தனம் இருக்கும் பின்னாடி. நான் அந்த பத்திரிகையை மட்டும் சொல்லலை, எல்லா பத்திரிகையும் தான் சொல்கிறேன். நான் ஒரு மொழி சார்ந்த ஒரு பிரஞ்சை என்பது, ஒரு விழிப்புணர்வு என்பது இருக்கிறதா? மாற்றுக்கள் இருக்கின்றனவா? அப்போ ஒரு மொழிக்குள்ள, ஒரு சொல்லுக்குள்ள எவ்வளவு அதிகாரம் நிறைந்திருக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு சக மனிதனை நம்ம திட்டுறோன்னு வச்சுங்களேன், எடுத்த உடனே யாரை சொல்லி திட்டுறோம்? நம்ம அம்மாவை, அக்காவை, அல்லது மனைவியை. நம்ம வடிவேல் சொல்கிற மாதிரி 7-8 தலைமுறைக்காடா தோண்டி எடுத்து திட்டுவீங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதுபோல் ஒரு திட்டுவதற்கு கூட ஆண்பாலை நாம் பயன்படுத்துவது கிடையாது, பெண்பாலைத்தான் பயன்படுத்தி திட்டுகிறோம் என்று சொன்னால் இந்த மொழி என்பது எந்த அளவிற்கு ஒரு இறுகி போன ஒரு ஆணாதிக்க தன்மை கொண்டதாக இருக்கும் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். அப்போ இந்த மொழியை நீங்கள் விடுதலைக்காக பயன்படுத்த வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒன்று. அப்போ கருப்பின அறிஞன் கவிஞன் லாங்ஸ்டன் ஹியூஸ் வந்து தன்னுடைய கவிதையில் சொல்கிறான், ஓ கருப்பின மக்களே, உன்னுடைய கருப்பு தோலை பதாகையாக உயர்த்தி பிடியுங்கள் என்று அவன் சொல்லுகிறான். கேஸ்ட் அவுட் கேஸ்ட் என்று சொல்லுகிறான். எது இழிவானதோ அதை வைத்தே நீ போராடு என்பதுதான். என் மூஞ்சி இப்படி தான் இருக்கு, ஆனால் உனக்கு நான் எந்த வகையிலும் குறைந்தவள் அல்லல் என்கின்ற ஒரு செய்தி. நான் இங்கே தான் வாழ்கிறேன், ஆனால் உன்னுடைய மூளையும் என்னுடைய மூளையும் ஒன்றுதான், ஒரே அறிவு தான், ஒரே செயல்பாடு தான் என்கின்ற அந்த சிந்தனை.
இப்படி நாம் யோசிக்க மொழியை இந்த புரட்சியாளர்கள் எப்படி பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். பராசக்தி திரைப்படத்தை நீங்கள் பார்த்திருப்பீங்க. கல்யாணியை கஞ்சிக்கில்லாமல் அலைய விட்டது யார் குற்றம் என்று சொல்லி அந்த நீண்ட வசனம் இருக்கும். அந்த படம் நான் அண்மையிலே திரும்பி பார்த்தேன் ஒரு கட்டுரை எழுதுவதற்காக. வியந்து போனேன் தோழர்களே. கலைஞர் அவர்களுடைய அந்த வசன திறமை இருக்கிறதே சாதாரணமானதல்ல. அவங்க அண்ணன் கல்யாணி தங்கை என்று தெரியாது. அந்த அண்ணன் ஜட்ஜாக இருக்காரு. வீட்டில் ஒரு விருந்து நடந்து கொண்டிருக்கிறது. கை குழந்தையோடு பசி, பட்டினி, வேதனை, வறுமை. அந்த படம் முழுக்கவே அந்த பாடல்கள்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா வெறும் வறுமையை பற்றி பேசுவதாகவே இருக்கும். 50களில் அதுதான் தமிழ்நாட்டினுடைய நிலைமை. தமிழ்நாட்டினுடைய நிலைமை மட்டுமல்ல, இந்தியாவினுடைய நிலைமையும் அதுதான். 5 திட்டங்களை அதற்காகத்தான் கொண்டு வந்தார்கள். அந்த அடிப்படையில் தான் ரூபாய்க்கு 2 படி அரிசி என்று சொல்லியும் இன்றைக்கு நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நியாய விலை கடைகள், ரேஷன், அந்த ஷாப்ஸ் என்று சொல்லக்கூடியதெல்லாம் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சியில்தான், திமுகவினுடைய ஆட்சியில்தான் முதலில் கொண்டு வரப்பட்டது என்பதுதான் வரலாற்று உண்மை. அப்ப அவர் சொல்றாரு, அவர் பைத்தியமாயிறார். தன்னுடைய தங்கச்சியை தான் எட்டி உதச்சிட்டேன்னு அவருக்கு தெரிஞ்சிருது ஜட்ஜுக்கு. அப்ப டாக்டர் வந்து கவலைப்படாதீங்க, இந்த மருந்தை சாப்பிடுங்கன்னு சொல்றாரு. அப்ப அவர் சொல்றாரு அந்த வசனத்தில், அந்த டாக்டர் குழந்தைங்களுக்கு சாப்பாடு இல்லைன்னா ஆற்றுல போட்டுறாங்க குழந்தைகளை, ஏழைகளுக்கு பசிக்காமல் இருப்பதற்கு ஒரு மருந்து இருந்தால் கொடுங்கள் டாக்டர் என்று அவர் கேட்கிறார். பிளாட்ஃபார்மில் சிவாஜி படுத்து கொண்டிருப்பார். சந்திரசேகரன் ஒரு போலீஸ் வந்து அடித்து எழுப்புவான். டேய் பிக் பாக்கெட்டா அப்படின்னு கேட்பான். பாக்கெட்டுக்குள்ளே கை விட்டு வெளியே எடுத்து எம்டி பாக்கெட். இவ்வளோதாங்க வசனமே. இவ்வளவு ஷார்ப்பாக எழுதிய ஒரு மாபெரும் கலைஞன். உண்மையிலே அவருக்கு கலைஞர்னு பேர் வச்சது உண்மையான பொருத்தமான ஒன்று தான். அந்த அளவிற்கு மிக நுட்பமான ஒன்று. அப்ப இதையெல்லாம் அவர்கள் வைத்துதான் சமூக புரட்சியை கட்டமைக்கிறார்கள். தகழி மாபெரும் எழுத்தாளன், தோட்டியின் மகன் என்று ஒரு நாவல். இங்கே புத்தகம் விற்கும், நீங்கள் வந்து வாங்கி படித்து பார்க்கலாம். காலச்சுவடு பதிப்பகம் இருந்தால் அதில் ஒரு இடம் வரும், தோட்டிகள் இல்லாத காலம் என்று ஒன்று வருமா என்று ஒரு பாத்திரம் கேட்கும். யோசித்து பாருங்க, நம் குழந்தைகள் உட்காரக்கூடிய கழிவுகளை நாம் அள்ளுவதற்கே முகத்தை சுழிக்கிறோம். ஆனால் நாம் எல்லோரும் உட்கார்ந்த கழிவை, மலத்தை முகம் சுழிக்காமல் அள்ள வேண்டும் என்று ஒரு சமூக வழக்கத்தை, மிக பிற்போக்கான வழக்கத்தை சாதியோடு இணைத்து வைத்து இன்றைய வரைக்கும் பேணி காத்து கொண்டிருப்பது இந்த இந்தியா. ரயில் நிலையங்களில் யார் மலத்தை அள்ளுகிறார்கள்? குப்பைகளை யார் அள்ளுகிறார்கள்? ஐரோப்பிய நாடுகளிலே குழந்தைகளுக்கு பள்ளிகளில் முதலில் கற்றுத்தரக்கூடிய பழக்கம் என்ன தெரியுமா? கழிவறையை எப்படி பயன்படுத்துவது, குப்பைகளை எப்படி அப்புறப்படுத்துவது என்பதுதான். ஆனால் இங்கே ஏன் அந்த பழக்கம் இல்லை? அண்மையில் ஒரு எம்பி பானிபூரி சாப்பிட்டு அந்த கப்பை வந்து கீழே போடுறாங்க. அவங்க ரொம்ப வீரதீரமாக பேசக்கூடிய எம்பி. அவங்க ஆழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியினுடைய பிரதிநிதியாக இருக்கிறவர்கள். அவங்க பேரை நான் சொல்ல விரும்பலை. அப்போ என்ன இந்த மனநிலை என்ன? அள்ளுவதற்கு, குப்பை அள்ளுவதற்கென்று ஒரு சமூகம் இருக்கிறது, அவர்கள் அந்த வேலையை செய்வார்கள், நமக்கு இந்த வேலை இல்லை என்கின்ற கேடுகட்ட பிற்போக்குத்தனமான ஒரு சிந்தனை தானே, அதனுடைய வெளிப்பாடு தானே இது. குழந்தைகளுக்கு நீங்கள் முதலில் கற்பிக்க வேண்டியது எது? அப்ப இதையெல்லாம் சொல்லித்தான் ஒரு சமூக புரட்சியை கட்டமைக்கிறார்கள். எலெக்ஷன் ஒரு படம், நான் வசனம் எழுதின படம். தங்களான் திரைப்படத்துக்கு முன்னாடி நான் எழுதின படம் அது. தமிழ் என்று சொல்லி ஒரு இயக்குனர் இயக்கியது. அதில் கடைசியில் ஒரு வசனம் வரும், அழிக்கிறதுக்கு இல்லைடா அரசியல், வாழ வைக்கிறது தாண்டா அரசியல் என்று ஒரு வசனம் வரும். அதை நான் சொன்ன உடனே அந்த டைரக்டர் வந்து, சார் இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னார். கிளைமேக்ஸில் அது வச்சுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசியல்னால் என்னத்துக்கு பண்ணுறன்னு தெரியாமே இன்றைக்கி நிறைய பேர் அரசியல் பண்ணிகிட்டு இருக்கான். அவன் நினச்சிக்கிறான் தன்னுடைய சாதியை வாழ வைப்பதற்கு செய்வது அரசியல், அல்லது மதவெறியை கிளப்பி தான் மட்டும் குளிர்காய நினைப்பது அரசியல். கறி சாப்பிடாதவன், அலகு குத்தாதவன், காவடி எடுக்காதவன்,
விரதம் இருக்காதவன், ஒரு பொழுது இருக்காதவன், மலை ஏறாதவன், இவன் தான் இன்னைக்கு லீட் பண்ணிட்டு இருக்கான் எல்லாத்தையுமே. அதுக்கு பின்னாடி இடைச்சாதி மக்கள் ஆட்டு மந்தைகளைப் போல போய் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையான செய்தி. ஏன்னு ஒரே ஒரு கேள்வி நம்ம கேட்டோன்னு வச்சுங்களேன், மிகப்பெரிய ஒரு மாறுதல் உருவாகும். இந்த வசனங்கள் தான். தங்களான்ல ஒரு வசனம் விக்ரம் வெற்றி விழாவில் பேசுகிற போதே அதை சொல்லி என்னை பாராட்டினார். தங்களான்ல சாவுக்கு துணிஞ்சவனுக்கு தாண்டா எங்க வாழ்க்கை என்று சொல்லி விக்ரம் சொன்னார், நான் பேசியதிலேயே மிகச்சிறந்த வசனம் அதுதான் என்று சொன்னார். நீங்க யோசித்து பாருங்களேன், இதே வசனத்தை இதே போன்ற ஒரு துணியோடு நெல்சன் மண்டேலா பேசியதை நான் படித்த போது உண்மையிலேயே நான் மெய் சிலிர்த்து போனேன். ஐ ஆம் ப்ரிப்பேர்ட் டு டை என்று நெல்சன் மண்டேலா சொல்லுகிறார். நான் சாவதற்கு தயாராக இருக்கிறேன். ஐ ஆம் ப்ரிப்பேர்ட் டு டை. எதற்காக? நாட்டில் எதுக்கோ சாகிறாங்க. தமிழன் ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடியவன். தலைவர்களுக்காக சாகிறான், மொழிக்காக செத்திருக்கிறான், காதலிகளுக்காக எத்தனையோ தமிழர்கள் செத்திருக்கிறாங்க, காதலன்களுக்காக எத்தனையோ தமிழர்கள் செத்திருக்கிறாங்க. வேலூரில் லிங்கம்னு ஒருத்தர் இருக்கார், தீவிரமாக படிக்கக்கூடியவர். அவர் ஒரு செய்தியை சொன்னார். இந்திரா காந்தி இறந்தபோது வடநாட்டில் சில பேர் செத்து போனாங்க, தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க மண்ணெண்ணை ஊற்றிக்கிட்டுன்னு. அப்புறம் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, பேப்பரை புரட்டி பார்த்தா அங்கேயும் தமிழனாக இருந்திருக்கான், அவன் தான் அந்த வேலையை செஞ்சுருக்கான்னு சொன்னார் அவர். அந்த அளவுக்கு உணர்ச்சி வசப்படக்கூடியவன் தமிழன். ஆனால் மண்டேலா சொல்கிறான், அடிமை தலையை எதிர்த்து போராடுவதற்காக நான் தயாராக இருக்கிறேன். ஐ எம் ப்ரிப்பேர்ட் டு டை என்று சொல்லுகிறார். ஃப்ரெட்ரிக் டக்ளஸ் என்று சொல்லி ஒரு கருப்பின தலைவன், இங்கே ஒருவேளை அந்த நூல் இருக்கலாம், நீங்கள் அவருடைய சுயசரிதை கிடக்கிறது, நீங்கள் வாங்கி படியுங்க. அவங்க அம்மா அவங்க கருப்பின மக்களை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசலாம். அவ்வளவு கொடூரமான செய்திகள் கொட்டி கிடக்கின்றன. அவங்க அம்மா இறந்து போகிறாங்க. அவன் ஒரு வெள்ளை ஆண் முதலாளிக்கும் அடிமை கருப்பின பெண்ணுக்கும் பிறந்த ஒரு பையன். அவங்க அம்மாவுக்கும் இவனுக்கு எந்த உறவுமே கிடையாது. இரவு நேரத்தில் மட்டும் பக்கத்தில் அவங்க தூங்கும்போது அவன் பார்ப்பான். இறந்து போவது கூட அவனுக்கு தெரியாது. அவனுக்கு தெரியாமலேயே அவனுடைய அம்மாவை புதைத்து விடுகிறார்கள். அப்போ அவருடைய சுயசரிதையில் அவர் சொல்றாரு, மரணம் அவள் கஷ்டங்களையும் சிரமங்களையும் முடித்து வைத்தது, எங்களுக்கிடையில் இருந்த மிக குறைவான உறவையும் கூட முடித்து வைத்தது என்று அவர் சொல்லுகிறார். எவ்வளவு வலி மிகுந்த ஒரு வரி. ஃப்ரெட்ரிக் டக்ளஸ்னுடைய அந்த நூல் தான், சுயசரிதை தான் அந்த மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கியது. அன்பார்ந்த தோழர்களே, இப்படி நிறைய செய்திகளை சொல்லிக்கொண்டே போகலாம். சொற்களை பயன்படுத்துகின்ற அந்த அடிப்படையில் தான் தலித் இலக்கியங்கள் வந்தன, பெண்ணிய இலக்கியங்கள் வந்தன, இன்றைக்கு பால் திரிந்தோர் இலக்கியங்கள் என்று கூட புதிதாக வந்திருக்கின்றன. எனவே சொற்களை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீர்கள் என்பதை பொறுத்து தான் உங்களுடைய குணம் கட்டமைக்கப்படுகிறது. யாருக்கு விடுதலை தேவையோ அவனுக்கு சொற்கள் தேவைப்படுகின்றன. பசியாக இருக்கிறவனுக்கு சோறு என்பது ஒரு விடுதலை சொல், அடிமையாக இருக்கிறவனுக்கு விடுதலை என்பது ஒரு ஒரு விடுதலை சொல்லது. இப்படி சொற்கள் என்பவை வெறும் சொற்கள் கிடையாது. புத்தருடைய வார்த்தையிலே அவை விதைகள். அதை நீங்கள் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இலக்கியங்களில் நீங்கள் திரும்ப வேண்டும். சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே என்று பாரதி சொல்லுகிறானே, அதை சொல்லிவிட்டு தொழுது படித்திடடி பாப்பா என்று அவன் சொல்லுகிறான். அதை தொழுது நீங்கள் அதை மதித்து அதை படியுங்கள் என்று அவன் சொல்லுகிறான். அப்போ சொற்களை நீங்கள் படிக்கிற போது உங்களுக்கு உள்ளே ஒரு புதிய ஒளி உருவாகிறது. என்ன ஒளி என்று சொன்னால், பாரதியினுடைய வார்த்தையிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாகும் என்று பாரதி சொல்லுகிறார். நீங்க மனசுல தெளிவு இருக்கிறது என்று சொன்னால் உங்களுடைய சொற்களில் தெளிவு இருக்கும். மனதில் குழப்பம் இருக்கிறது என்று சொன்னால் உங்களுடைய சொற்களில் குழப்பம் இருக்கும். மனதில் சாதி வெறி அப்பி இருக்கிறது என்று சொன்னால் உங்களுடைய சொற்களில் ஆதிக்கம் மிளிரும், வெளிப்படும். மனதில் அமைதி இருக்கிறது என்று சொன்னால் உங்களுடைய சொற்களில் அழகு ஒளிரும். அப்ப இந்த சொற்களை நீங்கள் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. அன்பார்ந்த தோழர்களே, இந்த சொற்கள் என்று சொன்னால் அவை வெறும் சொற்கள் அல்ல.
பழமொழியில் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு சொல் கொல்லும், ஒரு சொல் வெல்லும் அப்படின்னு சொல்லி. நான் வேலை செய்கிற பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் ஒருத்தர் ஊர் ஊராக போயிட்டு வியாபாரம் செய்கிறவர், பல இடங்களுக்கு போவார். நான் அவர்கிட்ட இயல்பாக ஒரு நாள் வந்து கேட்டேன், வணிகமெல்லாம் வியாபாரமெல்லாம் எப்படி இருக்குது, பழப்பெல்லாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. வெளியூருக்கெல்லாம் போகிறீங்களே, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படின்னு கேட்டேன். அவர் ஒரே ஒரு வார்த்தையில் தான் பதில் சொன்னார். ரொம்ப அதிர்ச்சி, எனக்கு வந்து வியப்பாக இருந்தது, ஆச்சரியமாக இருந்தது. என்னென்னா, வாய் நல்லது ஊர் நல்லது சார் அப்படின்னார் அவர். வாய் நல்லது ஊர் நல்லது. அப்போ வாயை வச்சுக்கிட்டு ஒழுங்காக இருந்தால் அந்த ஊர் நல்ல ஊராக இருக்கும், அந்த மனிதர்கள் நல்ல மனிதர்களாக இருப்பார்கள். எனவே நீங்கள் சொற்களை எப்படி பயன்படுத்துகிறீர்கள் என்பதை பொறுத்து தான் சொல்லால் துயர் அழியும் என்று பாரதி சொல்லுகிறார். உங்களுடைய சொற்கள் உங்கள் கையிலே இருக்கக்கூடிய பணம், அல்லது உங்கள் கையிலே இருக்கக்கூடிய விடுதலை, அல்லது உங்கள் கையிலே இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல், அதை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீர்கள், அது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஒருவன் உங்களை கொல்ல வருகிறான் என்று சொன்னால் அந்த நேரத்திலே நீங்கள் தப்பிப்பதற்கான சொற்களைத்தான் தேட வேண்டுமே ஒழிய அவனை எதிர்த்து போரிட முடியாது, சூழல் கருதி. எல்லா நேரங்களிலும் எல்லா சொற்களையும் நாம் பயன்படுத்தி கொண்டே இருக்க முடியாது. எனவே சொற்களை கவனமாக பயன்படுத்த வேண்டும். அது மட்டுமின்றி நம்முடைய சொற்கள் எம்மாதிரியான ஒரு மரபை கொண்டிருக்கின்றன என்பதற்கு நீங்கள் நம்முடைய மரபிடம் போக வேண்டும், நூல்களிடம் போக வேண்டும். தோழர்களே, இறுதியாக நான் ஒன்றை சொல்லுகிறேன். உலகத்திலேயே எதுவெல்லாம் பிற்போக்குத்தனமாக இருந்ததோ அதற்கெல்லாம் மாற்றாக முற்போக்கு சிந்தனையை விதைத்த ஒரு மொழி இருக்கிறது என்று சொன்னால் அது நம்முடைய மொழிதான். கடல் கடக்கக்கூடாது என்று ஆரியம் சொன்னது, கடல் கடந்து போக வேண்டும் என்று சொல்லி தமிழ் சொன்னது. எல்லாரும் படிக்கக்கூடாது என்று ஆரியம் சொன்னது, எல்லாரும் படிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு மன்னனே சொன்னான், ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன். உற்றுழி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை முனியாது கற்றல் நன்றே என்று தன்னுடைய பாடலில் அவன் பாடுகிறான். நீங்க இந்த கல்வியை பற்றிய பல செய்திகளை எடுத்துக்கொண்டு போகலாம், நிறைய செய்திகள் சொல்லலாம். அப்படி ஒரு அருமையான மிகச்சிறந்த களஞ்சியத்தை நாம் வைத்திருக்கிறோம், மரபு களஞ்சியத்தை, அறிவு களஞ்சியத்தை நாம் வைத்திருக்கிறோம். அதன் பக்கம் நீங்கள் சொற்களை வடம் பிடித்து கொண்டே நீங்கள் அங்கே சென்றீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஒரு அற்புதமான ஒரு உலகத்தை நீங்கள் காண்பீர்கள், மிக சிறப்பான ஒரு எதிர்காலம் அமையும் என்று சொல்லி இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பிற்கு என்னுடைய நன்றியை கூறி இறுதியாக கீதாஞ்சலி நூலிலே தாகூர் அவர்களுடைய ஒரு கவிதையை படித்து என்னுடைய உரையை நான் நிறைவு செய்யலாம் என்று நான் நினைக்கிறேன். சொல்லை பற்றி அவர் எழுதிய ஒரு கவிதை. இதயம் எங்கே அச்சமின்றி உள்ளதோ, எங்கே தலை நிமிர்ந்து நிற்கிறதோ, சிறைவாசமின்றி அறிவு வளர்ச்சிக்கு எங்கே பூரண விடுதலை உள்ளதோ, குடும்பத்தின் குறுகிய தடைபாடுகளால் வெளி உலகின் ஒருமைப்பாடு எங்கே உடைபட்டு துண்டுகளாய் போய்விடவில்லையோ, வாய்ச்சொற்கள் எங்கே மெய்நெறிகளின் அடிப்படையிலிருந்து வெளிப்படையாய் வருகின்றனவோ, விடாமுயற்சி எங்கே தளர்ச்சியின்றி பூரணத்துவம் நோக்கி தனது கரங்களை நீட்டுகிறதோ, அடிப்படை தேடிச் செல்லும் தெளிந்த அறிவோட்டம் எங்கே பாழடைந்த பழக்கம் என்னும் பாலை மணலில் வழிதவறி போய்விடவில்லையோ, நோக்கம் விரியவும் ஆக்கம் புரியவும் இதயத்தை எங்கே வழிநடத்தி செல்லுகிறாயோ, அந்த விடுதலை ஸ்வர்க்க பூமியில் எழுக விழித்தெழுக என் நாடே என்று சொல்லுகிறார். நாம் சொற்களை மரபை பின்பற்றி விழித்தெழுவோம், விழித்தெழுக நாடே, விழித்தெழுக மக்களே என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.